கெதியா கிளம்புனீங்களோ இல்லையோ? ஹேய், நீ இன்னும் கிளம்பலையா? நான் எங்கேயும் வரையில. என்னால ஷிலோ இல்லாம எங்கேயும் வரையில. அது யாரடா ஷிலோ? நான் லவ் பண்ற பொண்ணு. லவ் பண்ற பொண்ணா? அம்மாக்கு தெரிஞ்சா செருப்பால் அடிப்போம். சின்ன வயசுல காணாம பண்ணிட்டு பழசு கடிச்சிட்டு ஆனா போடுவா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய், நீ என்ன கர்மத்தை வேணும்னாலும் போடு, முதல்ல கெதியா கிளம்பு. ஏன் கத்துறீங்கள்? நீங்களே கத்தி எல்லாரும் எழுப்பி விட்டுருங்கள் போல. கத்தாம என்னடி செய்யுது? ஒரு பெட்டியை லவ் பண்றேன்னு சொல்றான். ஓமுங்கோ, நல்ல வடிவான பெட்டை. நானே உங்கள்கிட்ட கதைக்கணுமென்று நினைச்சிட்டு இருந்தேன். என்னடி விளையாடுறீங்களா? மணி என்னன் மணி கொடுங்கடி. இல்ல, அங்க போய் புதுசா வாங்க வேணாமென்று நான் தான் எடுத்து வச்சேன். வீட்டை விட்டு ஓடுறோம்ண்டு ஹவுஸ் ஓனர் வாங்கி வச்ச பொருளெல்லாம் எடுத்து கொண்டு ஓடக்கூடாது. எடுத்து வைப்போ. ஓ, இந்த நேரத்துல யாரு? முள்ளி, எந்த சத்தமும் போடாம பொறுமையா அந்த கதவு ஓட்ட வழியா வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு பாரு. நானா? ஓம், நீதான். போ. திருக்க 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 திருக்க. ஹே தினேஷ், முள்ளி, என்னடா வந்துட்ட? ஹலோ சார், நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இரவு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போகிறீங்களாண்டு உங்களோட மகன்கிட்ட சொல்லியிருப்பான் போல. அதான் ஓடி போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவங்க எல்லாரையும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டான். கூட்டி கொண்டு வந்தேன். ஒரு டீ குடிக்கிறீங்களா சார்? டீ போடாம என்ன பண்ற? டீ தூள் எந்த பேக்ல வச்சுன்னு தெரியலங்க. சார், டீ குடிப்பீங்களோ? முள்ளி, சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? ஓம்பா, போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? அப்பா தான் எங்களை கூட்டி கொண்டு வந்தாருண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முகத்தை பாவமாக வச்சுக்கொண்டு ஆள வேணும். அப்படி அப்பாவெல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாது. விளங்குதா? ஓம்பா. வசந்தி, போகிற வழியில் தப்பி தவறி எனக்கு ஏதாவது ஆச்சுண்டால் இன்னொரு கல்யாணம் என்னால பண்ண இயலாது. பண்ண சொல்லாதீங்க. போகிற வழியில் எனக்கு ஏதாவது ஆச்சுண்டா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிட்டு சொல்ல வந்தேன். ஓ, இதுகளை வச்சுக்கொண்டு கிளம்பலாமா? வாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. இப்ப எங்க போறோம்? வாய மூடிட்டு வாடா, பிறகு சொல்றேன். ஐயோ, என்ன சூட்கேஸ் எடுத்து வந்துட்டேன். ஒரு நிமிஷம். டேய் டேய், அது போடாத, போட மாட்டா. நீ வாடா. அங்கே நில்லுங்க. ஓடுனா சுற்றுவோம். சுற்றாதீங்க, நாங்க குற்றவாளி இல்ல. வேமா வேமா, முட்டி போடுங்க, முட்டி போடுங்க. கை தூக்கு. யார் நீங்க? சார் சார், நாங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்லை. சுற்றாதீங்க. ஹேய், யார் நீங்கன்னு கேட்டேன். நான் தர்மதாஸ். இது என் குடும்பம். நாங்கள் இலங்கையிலேருந்து வரோம். எதுக்கு? வேணுமென்று வரையில சார். வேணும்னு வராம வேற எப்படி வந்தீங்க? வழி மாறி வந்துட்டோம் சார். வழி மாறி வந்துட்டியா? ஓம்பா, சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துட்டோம் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களடா. வாடா. இங்க வந்துட்டு எங்க போறதா இருந்தீங்க? இந்த மச்சான் பிரகாஷ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். இப்போ அவன் எங்க இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போர்டு பக்கத்தில் நிற்பேன்னு சொன்னான் சார். குப்பை கொட்டாதீங்க போடா. எந்திரி சார். எந்திரி, முன்னாடி போ.
பிரகாஷ் பிரகாஷ் எங்க அவன்? இங்கே தான் எங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் என்று சொன்னான். அநேகமாக உங்களை பார்த்த உடனே ஓடி போயிருப்பான் என்று நினைக்கிறேன். ஓடி போயிருப்பான். ஆள் வேற நல்லா குண்டா இருப்பான். அவ்வளோ சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஒரு நாள் ஒரே இடத்துல தான் ஓடுவான். அநேகமாக இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இங்கே தான் இருக்கிறியா? உன்னை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். எந்திரா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? யாரு? நல்ல வேலை தாசு, ஆகாஷுக்கு நீ ஜெனியை கிஃப்ட் பண்ண. ஏய், எங்கிருந்து இந்த நான் எடுத்த? நான் அங்கே பேக் எடுக்க போனலோ, அங்கே தான் இல்லை பார்த்தேன். நான் உடனே பேக்கில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தாஸ், ஆகாஷ் என்ன சொல்கிறான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கிஃப்ட் பண்ணவே இல்லையா? ஆகாஷ், அப்போ அது பேர் ஜெனியா இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்கிட்ட பேரே ஆகாஷ் இல்லை. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கும் இல்லையா? சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியல? அவரோட பிள்ளைன்ற பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில் ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவனோட பேர் அவர் யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்போ அது கண்டிப்பாக அவர் பேராக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அது நிச்சயமாக அவரோட பையனோட பேராக தான் இருக்கும்னு யோசித்தேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைண்டா அப்போ என்ன செஞ்சிருப்ப? எங்கள் அப்பா பேர் கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொக்க கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் உண்டு தானே. இந்த வாய்க்கு ஸ்ரீலங்காவே வேலைக்கு வாங்கிடலாம்பா. அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும், உனக்கு ஒரு வேலை தேடணும். வேலை கிடைக்குமா? கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி புரிச்சன்ற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? தாசு, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவும் ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன், அவர் என்ன வேலை செய்கிறாராம்? இதே தான் அந்த அம்மாவையும் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி. நைஸ் ஸ்மைல். சார் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவர் இங்க தான். ஒரு நிமிஷம். ஓகே, போங்க. கிச்சன் வேலை மட்டும் என்னைக்கு ஓயாது. அப்பப்பப்பா. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை, சார் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. ஓ, அவரா? அவர் இங்க தான். யார் இந்த பையன்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசாக வரதுக்குள்ளே பார்த்துருங்க. நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்லை இல்லை, அந்த கேள்வி நம்ம மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்க தான். ப்ளீஸ் ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே, போங்க. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். சரி போதும், உள்ளே போவோம். நம்மள உள்ளவா காட்டுறேன். தள்ளு தங்கச்சி. ஆண்டி, சேம் ஸ்மைல். தங்கச்சி, இங்கே என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்ட்டாக இருக்கணும். ம் ம். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல்.
ஓ நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? ஓ ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்கே தான். See, this is what happening. நீங்க வாட் பண்ணுங்க, பாருங்க 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 பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. வரட்டும், நானே பார்க்கணும் தான் இருக்கேன். இவர் தான் என் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அடியே பல்லழகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தானா? இவங்க தாங்க. என்ன நோக்கி விடுறாரு? ஆர் ராகவன். தாஸ், தர்மதாஸ். கை கொடுக்கும்போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். ஓ சார், உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. எங்கே வேலை பார்க்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்ககிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடச்சிடும். அது ஒன்றும் இல்லை சார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்கிறார் சார். நீங்கள் பேசுங்க. என்ன பேசுறது? பேசுகிறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பேசின வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லவா? நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள்லாம் கேரளா, கரெக்டா? எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. என்ன? இல்லை சார், உங்களுக்கு ஒன்று 2 ஸ்டார் வரும்னு சொன்னேன் சார். காட் கிஃப்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. மெமிக்ரி குட். இங்கே தானே இருக்க போகிறீங்க? ஓம் சார். தினமும் சந்திப்போம். நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? എന്താ മോനെ? என்ன சார் சொன்னீங்க? என்னப்பா சொன்ன? நடுவில் ஏதோ சொன்னீங்களா? எல்லாம் சொல்லப்பா. எண்டா மௌனன்னு சொன்னேன். உங்கள் மலையாளத்தில் சம்சாரிச்சேன். ஓ, ஒருத்தன் 6th படிக்கிறான், இன்னொருத்தன் பக்கம் மாடு மாதிரி இருக்கான். எது மல்லுபாயா? பார்க்க கிழிஞ்ச பாய் மாதிரி இருக்கான். அவனை ஹலோ ஹலோ அருணி, கேக்குதா? ஏன் இப்படி குறுகுண்டு பார்க்குறார்? என்னங்க இப்படி இருக்கீங்க? சார், புது ட்ரெஸ் போடல? புது ட்ரெஸ்ஸா? நீங்கள்லாம் உண்மையிலே மலையாளி தானா? சார், ஓணுங்க இன்னைக்கு. ஓணமோ? ഹാപ്പി ഓണം അങ്കിൾ. வெரி நைஸ். பழகிக்கோ, வரும் நாட்கள் பகலென விடிந்திடும் என்னடா பண்ற?